வெல்கம் டு த ஷோ. காதை கொடுத்தா கதை சொல்லுவோம். ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஷோவை பார்த்து ரசிங்க. பாபு, என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிற? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை சீதா, வேணாம். நீ அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்தாலே அதுவே போதும். என்னை கேட்டால் நீ எதுவும் சர்ப்ரைஸே பண்ண வேணாம். சாரி மட்டும் கேட்டாலே போதும். அதுவே பெரிய சர்ப்ரைஸ் தான் அம்மாவுக்கு. சரி, நம்ம எதுக்கு கடை வீட்டு பக்கம் வந்திருக்கோம்? என் கூட வா, நான் சொல்கிறேன். என்னவோ பண்ணுற, என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி வா. இங்கே எதுக்குடா கூட்டிகிட்டு வந்த? இந்த கஃபேலேயே பேக்கரியும் இருக்குது. நான் அம்மாக்காக கேக் ஆர்டர் பண்ண போகிறேன். உனக்கு ஏது அவ்வளோ காசு? பாட்டி தான் என் பர்த்டேக்கு கொடுத்தாங்கல்ல, அதை அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன். சரி வா, உள்ளே போகலாம். வாங்க பசங்களா, என்ன வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? ஆண்டி, எங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேக் வேணும். எப்போ வேணும்ப்பா? நாளைக்கு காலையில் வேணும். சரி வாங்க, மெனு கார்டு காமிக்கிறேன். பார்த்துட்டு எந்த மாதிரி கேக் வேணும்னு சொல்லுங்கள். பர்த்டே பேபியோட பேர் எழுதி கொடுத்துட்டு போங்க. இந்த கேக் பர்த்டேக்காக இல்லை, அது எங்கள் அம்மாக்காக. எங்கள் அம்மா கிட்டே நான் சாரி கேட்கணும். அதனால் கேக் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். கேக் மேலே சாரி அம்மா அப்படின்னு எழுதணும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக கேக் செஞ்சு தரேன், சரியா? இந்தப்பா, மெனு கார்டு பார்த்து சொல்லு எந்த மாதிரி கேக் வேணும்னு. டி, இதுக்கு முன்னாடி ஒரு சாக்கோ கேக் பார்த்தோம்ல, அது நல்லா இருந்துச்சு. அந்த கேக் ஆர்டர் பண்ணிவிடு. ஓகே ஆண்டி, சாக்லேட் கேக்கே ஆர்டர் கொடுத்துட்றோம். சரிப்பா, இந்தாங்க ஆண்டி பைசா. ஓகேப்பா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து வாங்கிக்கோ. சரி, டெக்கரேஷனுக்குலாம் என்ன பண்ண போகிற? வீட்டில் இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியது தான். வா. வீட்டில் குருஜி என்ன சொன்னாங்க? பாபு வந்து சொன்ன பேச்சை கேட்டானா? அப்படிலாம் கேட்டாக்கா அவன் இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லணும், சரியா? எனக்கு ஏதோ நீ தேவையில்லாத வேலை பண்ணுற மாதிரியே தெரியுது பாபு. வந்துட்டீங்களா பசங்களா? இப்போதான் போர் அடிச்சுது, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன். பாய். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த பையன் சிலுத்துக்கிட்டு போகிறான். அவன் போனால் போயிட்டு போகிறான், விடுங்க பாட்டி. சீதா, வந்துட்டியா? எங்கே பாபு காணோம்? நான் போர் அடிக்குது வாடான்னு சொன்னா அவன் அப்படியே சிலுத்துக்கிட்டு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். சீதா, அப்பா கிட்ட ஏதாவது கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தியா? உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரூமில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வா. அப்போ நான் அவன் இன்னும் திருந்தலன்னு நினைக்கிறேன் அத்தை. நான் தான் சொல்கிறேன்ல, அடியாத மாடு படியாது. பாரு, நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு அவனை வழிக்கு கொண்டாடுறேன் பாரு. எப்படியோ அவன் திருந்தனா போதும் அத்தை. டேய் பேராண்டி, நாளைக்கு இருக்குடா உனக்கு. பாபு, கிளம்பிட்டியா? போய் கேக் வாங்கிட்டு வருவோமா? போகலாம். டெக்கரேஷனுக்கு தான் எல்லாம் தேடுறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாஸ்க் மட்டும்தான் கிடைச்சிது. ஏய் பாத்தியா, நான் உன்னை விட பெரிய பையன் ஆயிட்டேன். உன் முகத்துக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. சரி போகலாமா? உனக்கு பொறாமடி, நான் அழகாக இருக்கேன்னு. உன் பக்கத்தில் இருக்கிறது யாரு சீதா? பாட்டி, அது பாபு தான், சும்மா மாஸ்க் போட்டிருக்கான். ஓஹோ, மாஸ்க் நல்லா தான் இருக்கு. பெரிய பையன் மாதிரி தெரியுற பாபு. சீதா, சீக்கிரம் வா, டைம் ஆகுது. போற மாதிரி திமுரு பிடிச்ச பையன் வரட்டும், விளக்கமா தலையை அடிக்கிறேன். கழுத கேட்ட குட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. எப்படி குட்டி சோத்துல உட்காந்துருக்கானுங்க பாரு. பேசாம வா பாபு, அவங்க பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? ஓய் சீதா, அது யாரு? ஊர்லேருந்து உழவுக்காரர் வந்திருக்காரா? இல்லைங்கண்ணா, அது பாபு தான். மாஸ்க் போட்டிருந்தாங்கண்ணா. நீ என்னத்துக்குடா இப்போ பம்புற? அங்கேருந்து இங்கே எதுக்குடா வந்த இப்போ? அந்த பக்கம் பாரு மாப்பிள்ள, உனக்கு கடன் கொடுத்தவன் அருவாள் எடுத்துக்கிட்டு வரான். சரிடா மாப்பிள்ள, அப்புறம் பார்க்கலாம், நான் போயிட்டு வரேன். ஐயோ, என்ன இவன் பாட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டான்? டேய் தம்பி, அந்த மாஸ்க் எனக்கு கொஞ்சம் தரியா? ஆஹா, இல்லை, நானும் தரமாட்டேன். கூட்டுறா, நாளைக்கு தந்துடுறேன். சரி இந்தாங்க, நாளைக்கு கண்டிப்பாக தந்துடணும். அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன். தேங்க்ஸ் தம்பி. ஏப்பா, இப்போ இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான்ல, அந்த பையன் எங்க? தெரியலிங்கண்ணா, நானே வெளியூர், வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் வேற யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட வேண்டியதான். இப்போ இங்கே பார்த்தனே, ஒருவேளை இப்போ போனவன் தான் அவனும். என்னடா போன வேகத்தில் திரும்ப வந்து நிற்கிற? நம்மளதான் இந்த கேள்வி பாபுன்னு நினச்சிக்கிச்சு போல இருக்கு. சரி, நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். நான் ரூமுக்கு போகிறேன். என் ரூம் எங்கே இருக்கு? ஆனால் இவ்வளோ திமிர ஆகாது உனக்கு. நான் வந்து கொண்டு வந்து ஒரு ரூமில் விடுவேனா? போ, அந்த பக்கம் தான் இருக்குன்னு உனக்கு தெரியாதா?
இப்போ ரூமுக்குள்ள போயிட்டு இதால வச்சு சாப்பிட்டுனா அவனோட திமிரெல்லாம் ஓடியே போயிடும். வரேன்டா பேராண்டி. கண்டிப்பா அவனை அடிக்கணுமா அத்தை? நீ செல்லம் கொடுத்து தாண்டி அவன் இப்படி இருக்கான். இப்ப பாரு அவன் எப்படி மாறுறான்னு பாரு. நீ இங்கே இரு, என்ன அடிக்க விட மாட்டாங்க வந்தா. நான் போய் அடிச்சிட்டு வரேன் அவனை. என்னடா அம்மா ஹால்லே நிக்கிறாங்க, எப்படி கேக் எடுத்துட்டு போறது? சரி வா, தெரிஞ்சிட்டு போகுது. கேக் வெட்ட தானே போறோம். ஆனா ஏன் அம்மா சோகமா இருக்காங்க? அம்மா பாபு என்ன இங்க நிக்கிற? ரூம்ல இப்ப யாரு இருக்கா? ரூம்ல யாரும் இல்லையேம்மா. நான் உங்களுக்காக கேக் வாங்குறதுக்காக வெளியில போயிட்டேன். எனக்காக கேக் வாங்க போனியா? ஆமாம்மா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. பாபு நீ மாறினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா ஐயோ, ஒரு ரூம்ல யாரோ இருக்காங்க. பாட்டி வேற போயிருக்காங்க. சீக்கிரமா வாங்க, யாருன்னு போய் பார்க்கலாம். அத்தை அத்தை, இது பாபு இல்ல. சீக்கிரம் வெளியில வாங்க. அது யாருன்னு தெரியல. திருட்டு பையலா இருப்பாங்க போல இருக்கு. சீக்கிரம் வெளியில வாங்க. வாங்க பாட்டி. கொடையை பார்த்தோன்னே சரண்டர் ஆகுறியா? என்ன இருந்தாலும் இன்னைக்கு வாங்கி தாண்டா ஆகணும். நீனே கொஞ்சமா ஆடுனே. அத்தை அது பாபு இல்ல, இருங்க. ஒரு மாஸ்கால வந்த வேணா பாத்தியா, மாட்டிக்கிட்டான். நல்லா என்ன ஆக போறானோ. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஜாலியா இருக்க போகுது. ஓகே மக்களே, எல்லாரும் இந்த எபிசோட தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.